நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு சனிப்பெயர்ச்சி பலன்கள். சனிப்பெயர்ச்சி பலன்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்த்திங்கன்னா சனின்னா யார், ஒரு சில பேர்த்துக்கு டவுட் வருது. சார் சனின்னா யார், கர்மக்காரகன்னு சொல்கிறாங்க, இந்த சனி பகவான் எந்த விதமான பலனை கொடுக்குன்னு நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்குது. ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சனியை பார்த்தாலே, அந்த சனி பயிற்சின்னு கேட்டாலே ஒரு சில பேர்த்துக்கு பயமும் பதட்டமும் அதிகமாக வரும். என்ன காரணம்னா, சனி இயற்கை பாவ கிரகம், பாவத்தை செய்யக்கூடிய கிரகமே சனி தான். ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்க, சனி பயிற்சி வந்தால் போட்டு புரட்டி எடுத்துரும், புளிஞ்சு எடுத்துரும்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு சனி பயிற்சி ஒரு சில தாக்கங்களை கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தி தீரும். ஒரு சில பேருக்கு சனினால என்னன்னு தெரியாது, சனி பயிற்சினால என்னன்னு தெரியாது, அவங்க பாட்டுக்கு அவங்க லைஃப் வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்து மேலே ஆர்வம் இருக்கும், நம்பிக்கை இருக்கும், அவங்க பயங்கரமாக பயப்படுவாங்க. ஒரு சில பேருக்கு சனி அப்படியே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும், வாழ்க்கையே புரட்டி போடுன்னு சொல்லலாம். அதாவது சனியை போல் கெடுப்பாரும் இல்லை, சனியை போல் கொடுப்பாரும் இல்லை. சனி கெடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர் மாதிரி கெடுக்கிறதுக்கு ஒரு ஆளே கிடையாதுங்க. அப்பேற்பட்ட கிரகம் தான் சனி பகவான். ஏன்னா சூரியனிலிருந்து தொலைவில், அதாவது சூரியனிலிருந்து லாங்கா, அதாவது சூரியனிலிருந்து ரொம்ப தூரம் தொலைவில் இருக்கக்கூடிய கிரகமே பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். ஒளி கிடைக்காத கிரகம், இருள் கிரகம். சனினால இருட்டு, அது மேக்சிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். சூரியனா வெளிச்சம், சனிங்கிறது இருட்டு. அதனால தான் சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாமல் போகுது. சூரியனா தந்தை, சனினா சூரியனோட பையன் தான் சனின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா சனி ஒரு ஜாதகருக்கு நல்லது பண்ணணும்னா சனி ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருக்கணும். இப்போ குருவோடையோ சுக்கிரனோடையோ சனி சேர்ந்தாருன்னா அவர் நல்லவர். ராகுடையோ செவ்வாயோடையோ சூரியனோட சனி சேர்ந்துட்டு அவர் கடுமையான கொடுமையான பலன்கள் ஜாதகர் கொடுப்பாருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அப்போ சனி ஜாதகத்தில் சுப தொடர்போடு இருக்கணும், சுபகிரகத்தோட தொடர்பில் இருக்கணும். சனி பாவகிரகத்தோட தொடர்பு இருந்துச்சுன்னா கடுமையான கெடுபலன்களை கண்டிப்பாக இந்த சனி பயிற்சியிலையும் சனி தசையிலையும் சனி புத்தியிலையும் சனி கொடுப்பாருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரிங்களா? சனிங்கிறது இருள் கிரகம். அந்த இருள் கிரகத்தோட தாக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு வராமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. சரிங்களா? ஒரு சில பேர்த்துக்கு சனி பயிற்சி வந்தாலே ஆடம்பரமான வாழ்க்கை, ஒரு சொகுசான வாழ்க்கை சனி கண்டிப்பாக கொடுத்துருவார். ஒரு சில பேர்த்துக்கு சனி 8ஆம் இடத்துலையோ அல்லது 7.5 சனி 12ஆம் இடத்துலையோ ஜென்ம ராசிலையோ இந்த கால இப்போ 2ஆம் ராசிக்கு 2ஆம் இடத்துலையோ வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் இதெல்லாம் கொடுக்க தான் செய்யுது. அதுக்கு கர்மாதாங்க காரணம். சரிங்களா? இதெல்லாம் கர்மக்காரகன் சனி. பொதுவாகவே சனி யாரு? கர்மக்காரகன் சனி. சஞ்சீத கர்மம், பிராப்த கர்மம், கிரியமான கர்மம், ஆகாய கர்மம் சொல்லுவாங்க. அந்த கர்மாவை செயல்படுத்தக்கூடிய கிரகம் சனி பகவான் தான். அப்போ சனியோட தாக்கம் ஒரு மனுஷனுக்கு வந்துச்சுனாலே அந்த பதட்டமும் பயமும் வர்றதை தவிர்க்க முடியாது. அந்த அளவுக்கு பிரச்சனையை சனி கொடுத்துருவார். சரிங்களா? நம்ம 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த வரக்கூடிய சனி பகவானோட பயிற்சி எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். சனி எப்போ பயிற்சி ஆவார்னு பார்த்தீங்கன்னா வர்ற மார்ச் மாதம், இந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி, அதுவும் உங்களுக்கு சனிக்கிழமையே தான் வரும். இரவு 9:44 அதாவது இரவு 9:44 மணிக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசியில் செஞ்சிருச்சிருக்கு. சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். அது கும்பம்ங்கிறது பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் வீடு கும்பம். இப்போ காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் வீடு மீனத்துக்கு சனி பயிற்சியாக போகிறார். அதாவது இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் பயிற்சியாக போகிறாரு. என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு, சனி நல்லது பண்ண போகிறாரா அல்லது கெட்டது பண்ண போகிறாரா, இது எல்லாமே நம்ம தெளிவாக பார்த்துடலாம். சரிங்களா? அதனால் சனி பயிற்சி வந்துருச்சு, நான் வாழ்க்கையை முடிஞ்சுது அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக பலன் கொடுக்கும். சரிங்களா? சனி நல்லதும் பண்ணுவார், சனி கெட்டதும் பண்ணுவார். அதுதாங்க சனியை போல் கொடுப்பாரும் இல்லை, சனியை போல் கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. சனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாருங்க. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? யாருனாலையும் தடுக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு சனி கொடுப்பார். ஆனால் கெடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அவர் மாதிரி கெடுக்கிறதுக்கு ஒரு கிரகமே கிடையாது. ஏன்னா சனி நவகிரகங்களையே முதன்மையான பாவகிரகம், நம்பர் 1 பாவகிரகம் பார்த்தீங்கன்னா சனி தான். அதுக்கப்புறம் தான் மற்ற கிரகமெல்லாம் வரும், செவ்வாய் மற்ற கிரகமெல்லாம் அப்படி உங்களுக்கு வரும். சரிங்களா? அதனால இந்த சனி பயிற்சி 12 ராசிக்காரங்களுக்கும் நல்லது பண்ண போதா கெட்டது பண்ண போதா எல்லாமே இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்த்துருவோம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களுக்கு வர இருக்கின்ற சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பொதுவாகவே பாருங்கள், தனுசு ராசி நேயர்கள் ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க ராசிநாதனே குரு தான்.
அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க தனுசு ராசி நேயர்கள். ரொம்ப 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 நல்லவங்களா இருப்பீங்க. யாருக்கும் மனசார எந்த கெடுதலும் பண்ண மாட்டாங்க. இறக்க குணம் ரொம்ப ஜாஸ்திங்க. என்ன காரணம்னா, அது ராசிநாதன் குருவா இருக்கிறனால, தனக்கு இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு குடுத்து உதவி செய்யக்கூடிய அந்த மனசு உங்ககிட்ட ரொம்பவே மனசு உங்ககிட்ட இருக்கும். ரொம்ப நல்ல மனசு உள்ளவங்கன்னு சொல்லலாம் தனுசு ராசிக்காரங்கள. ஏமாளியாவும் இருப்பாங்க. நெறைய விஷயங்கள பாருங்க, தெரிஞ்சே ஏமாறுவாங்க சில பேரெல்லாம். தெரிஞ்சே ஏமாறுவாங்க. தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடென்ட் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்குங்க. இல்லாதவங்களுக்கு குடுத்து உதவி செய்வாங்க. என்னதான் அடுத்தவங்களுக்கு குடுத்து உதவி செஞ்சாலும், இவங்க கொஞ்சம் ஏமாளியா தான் இருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு ராசி தனுசு ராசி. ஆன்மீக சிந்தனை, ஆன்மீக வழிபாடு, தெய்வ நம்பிக்கை உங்ககிட்ட அதிகமாவே இருக்கும். ஆன்மீகவாதின்னு சொல்லலாம். மனசாட்சிப்படி நடக்கக்கூடியவர்கள் தனுசு ராசினியர்கள். இப்போ உங்க ராசிக்கு வந்து பாருங்க சனி பயிற்சி வரப்போகுது. சனி பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு வந்து 2, 3ஆம் அதிபதி சனி 4ஆம் இடத்துக்கு போறாரு. வர்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 அன்று சனி பயிற்சி நடக்க போகுது. சனி யார் உங்க ராசிக்கு? 2 மற்றும் 3ஆம் அதிபதி. தனம், குடும்பம், வாக்குஸ்தானாதிபதி சனி தான். தைரியம், விடாமுயற்சி, அதாவது முயற்சி, தைரியஸ்தானாதிபதி, வீரியஸ்தானாதிபதி சனி தான். இப்போ ஒரு 4ஆம் இடத்துக்கு போறாரு. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. இப்போ 4ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சனி வந்து கெட்டது பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா, பயப்படவே பயப்படாதீங்க. அது குருவோட வீட்டுக்கு தான் சனி போறார். இப்போ 4ஆம் இடத்துக்கு பாவகிரகத்தோட வீட்டில் சனி போச்சுன்னா கூட சில பிரச்சனைகள் தொந்தரவு கொடுக்கும். இப்போ ஒரு 4ஆம் இடத்துக்கு குருவோட வீட்டுக்கு போறனால இந்த சனி வந்து தனுசு ராசி நேயர்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்கவே கொடுக்காது. ஏன்னா இப்பதான் 7.5 சனி எல்லாம் முடிஞ்சு அப்பாடா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அமைப்புல ஒரு தனுசு ராசி நேயர்கள் சில பேர் இருக்கீங்க. ஒரு சில பேர் தான் சில பிரச்சனைகள் இருக்கீங்க, பாதிப்புல இருக்கீங்க. ஆனா இந்த அர்த்தாஷ்டம சனி பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காதுங்க. என்ன காரணம்னா அவர் 2 மற்றும் 3ஆம் அதிபதியா தான் இருக்காரு. அவர் 4ஆம் இடத்துக்கு தான் போறாரு. அதனால பெரிய பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கவே இருக்காது. சிறு சிறு தொந்தரவு கொடுக்கும். என்ன பிரச்சனை? உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை வரும். அம்மாவோட உடல் ஆரோக்கியத்திலையும் பிரச்சனை கொடுக்கும். உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனை தான் கொடுக்கும். பெரிய அளவுக்கு பிரச்சனை, பெரிய பிரச்சனையோ கஷ்டமோ இல்லை சிக்கல்களோ கண்டங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? அதனால் அந்த 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி அர்த்தாஷ்டம சனி நினச்சி அந்த கவலைப்பட வேண்டாம். இந்த கஷ்டத்தை நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க. சரிங்களா? உங்கள் கஷ்டமெல்லாம் கம்மியாக போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா 4ல் இருக்க சனி 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி தான். அப்போ பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும். அப்போ உங்கள் கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும்னு அர்த்தம். அப்போ 2ஆம் அதிபதி சனி 4ஆம் இடத்துல இருக்கிறன்னு என்ன பண்ணுவார்? குடும்பத்தை உருவாக்கிடுவார். உங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குங்களா? தனுசு ராசி நேயர்கள், நீங்கள் தனுசு ராசி நேயர்கள் உங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கீங்களா? இந்த காலகட்டங்களில் திருமணம் நடத்துகிறோம், குடும்பத்தை அமைச்சு கொடுத்துரும். அதிலெல்லாம் சந்தேகமே கிடையாது. பணம் புழக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும். பணம் வரும் இந்த காலகட்டங்களில். ஏன்னா கஷ்டத்தில் தான் இருந்தீங்க. நிறைய பேர் வந்து பண கஷ்டம், மன உளைச்சல், கடன் தொல்லை இதில் தான் அதிகமாக இருந்தீங்க. மேக்சிமம் கடன் தொல்லையில் இருந்திருப்பீங்க. பெரிய கடன் வாங்கியிருப்பீங்க, மாட்டியிருப்பீங்க. கடங்காரன் முன்னாடி அசிங்கமானப்பட்டு, பேங்க்காரங்க முன்னாடி அசிங்கமானப்பட்டு நிறைய பிரச்சனைகள் இருந்தீங்க பார்த்தீங்களா? அது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு கம்மியாகும். உங்கள் பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைச்சிடும். கவலையப்பட வேண்டாம். சரிங்களா? ஏன்னா தனுசு ராசினே நீங்கள் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறவங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை, ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இந்த காலகட்டங்களில். அப்போ உங்களுக்கு பணப்புழக்கம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். கொடுத்த பணம் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கைக்கு வரும். வர வேண்டிய பணம் கைக்கு வரும். நல்ல குடும்பம் உங்களுக்கு அமைஞ்சிரும். இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதே 3ஆம் அதிபதி சனி அவர் தான். இப்போ முயற்சி ஸ்தானாதிபதி சனி வந்து உங்களுக்கு முயற்சி தூண்ட வைப்பார் இந்த காலகட்டங்களில். இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் அங்கே இருக்குது. தம்பி தங்கச்சியோட ஆதரவு, சொந்தக்காரங்க பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேர்றது, இதெல்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். மெயினாக சொல்லப்போனால் வேலை இல்லை. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசினிக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடச்சிரும். ஏன்னா வேலை கிடைச்சாலும் உங்களுக்கு பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அவர் 2ஆம் அதிபதி அவர் தான். பணத்தை கொடுக்குற கிரகம் அவர் தான். தைரியத்தை கொடுக்குற கிரகம் சனி தான். அப்போ தைரியத்தோடு செயல்பட போகிறீங்க தனுசு ராசி நேயர்கள். கண்டிப்பாக மனசில் ஒரு தைரியம் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வரும்னே சொல்லிடலாம். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்லா தான் இருக்கும். பெருசாக ஒரு நஷ்டம் அந்த மாதிரியெல்லாம் வராது. என்ன கொஞ்சம் மன உளைச்சல், கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சலும் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் சனி கொடுப்பார். ஏன்னா அவர் 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம். அம்மா, வண்டி, வீடு, வாகனம், தாயாரை குறிக்கிற இடமெல்லாம் அந்த 4ஆம் இடம் தான். அப்போ வண்டி வாகனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு அமைஞ்சிரும். அது முக்கியமாக சொல்லப்போனால் புதுசாக வண்டி வாகனம் வாங்குறத விட செகண்ட் ஹேண்ட் 2 வீலர் 4 வீலர் மேக்ஸிமம் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அமையும். கையில் எங்களுக்கு அளவாக தாங்க சார் பணம் இருக்குது, நான் செகண்ட் ஹேண்ட் 2 வீலர் வாங்கணும்னு நினைக்கிறேன், நான் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு வாங்குற அமைப்பு உங்களுக்கு வந்துடுங்க. உங்களுக்கு இல்லை வீடை இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறேன், ஒரு பழைய வீடு வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, இந்த காலகட்டங்களில் நாங்கள் அந்த வீடு இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம்.
அதுக்குண்டான காலகட்டம் தான் இந்த காலகட்டம். அம்மாவோட ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனை வரும். அம்மாவுக்கு முழங்கால் மூட்டு பிரச்சனைகள், நரம்பு பிரச்சனை இதெல்லாம் வரும். உங்களோட ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனை எந்த விதமாக வரும்? வேலை விஷயமா, தொழில் விஷயமா கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் லோடு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் தூங்க முடியாமல் கொஞ்சம் அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். ஆனால் பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காது. பணப்பிரச்சனையோ அதே மாதிரி வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை இருக்கவே இருக்காது. வேலையில தொழிலையும் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்குமே தவிர வேறு பெரிய பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. சரிங்களா? ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் தடை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 4ல் சனி, கல்வி ஸ்தானம் 4ஆம் இடம் தான். அப்போ அந்த 4ஆம் இடத்துல சனி வர்றதுனால படிப்பில் தடை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். படிப்பில் கவனமாக இருங்க, அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க, உங்களோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. மற்றபடி எந்த பிரச்சனையும் வராதுங்க. இப்போ வேலையில் பிரச்சனை, வேலை போகிறது, தொழில் போகிறது அந்த மாதிரியெல்லாம் வரவே வராது. தைரியமாக இருங்க. சரிங்களா? ஏன்னா 7.5 சனியெல்லாம் முடிஞ்சு இப்போ தான் ஓரளவுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கீங்க. இந்த சனி பயிற்சி பெரிய பாதிப்பு இருக்காது. சிறு சிறு பிரச்சனை கொடுத்தாலும் கூட உங்களுக்கு குடும்ப பிரச்சனை, பணப்பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காது. அதனால் அதையவே நினச்சி நீங்கள் போட்டு பயந்துக்க வேண்டாம், வருத்திக்க வேண்டாம். சரிங்களா? ஒரு சில பேர்லாம் பாருங்கள், அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி எல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க. தற்கொலை எண்ணங்கள் இதெல்லாம் தனுசு ராசினியர்களுக்கு வந்துட்டு இருக்கு. அதனால் கவலைப்படாதீங்க. நீங்கள் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறவங்க, தனுசு ராசினியர்கள்லாம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறவங்க, அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறவங்க. நிறைய பேர்த்திட்ட ஏமாந்தும் போயிருக்கீங்க. உங்கள் வாழ்க்கை மாறும். சரிங்களா? அர்த்தாஷ்டம சனி நினச்சி குழப்பிக்க வேண்டாம், பயந்துக்க வேண்டாம். தொழில் வேலையில் அப்படியே நல்லா ஸ்மூத்தாக போயிடும். கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி பெரிய பிரச்சனைலாம் இருக்கிறதுக்கு அங்கே வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? மற்றபடி நீங்கள் வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது இதெல்லாமே நீங்கள் வாங்குறதுக்கு ஒரு அருமையான காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிடும். ஒரு சில பேருக்கு வண்டி வாகனத்தில் ரிப்பேர் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் புது வாகனமோ அல்லது செகண்ட் ஹேண்ட் 2 வீலர் 4 வீலரோ வாங்குற மாதிரி வரும். சரிங்களா? அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பாக தான் உங்களுக்கு இருக்குது. பெரிய பிரச்சனை வராது, பயப்பட வேண்டாம். சரிங்களா? தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். சனி எங்கே இருக்காரு, நீங்கள் உங்கள் ராசிநாதன் குரு எங்கே இருக்காங்க, என்ன தசாபுத்தி போகுது, என்ன பிளானட்டோட இம்பாக்டில் இருக்கீங்க பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தனிப்பட்ட ஜாதகம், தனி மனிதனுடைய ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.